ஒரு நாளைக்கு பாதி நேரத்துக்கு மேல நமக்கு வந்து கிச்சன்ல தாங்க டைமே ஸ்பெண்ட் ஆகுது. அந்த கிச்சனை வந்து நம்ம நீட்டா, ஆர்கனைஸ்டா நமக்கு ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சின்ன கிச்சனோ, பெரிய கிச்சனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கிச்சனை வந்து நம்ம இஷ்டத்துக்கு செட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அமேசான்ல ரீசனபிள் ரேட்ல இருந்துச்சு. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து, ரேட்டிங் பார்த்து தான் நான் வாங்கினேன். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் தெரியும். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க ஓன் ஹவுஸ்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து கிச்சனுக்குன்னு அதிகமா மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா அங்க கிச்சன் சின்னது. ஸோ இந்த கிச்சனை கொஞ்சம் ஆர்கனைஸ்டா நீட்டா வச்சுக்கலாமேன்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது வந்து டீ கப்பு. டீ கப் ரொம்ப நாளாவே என்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த டீ கப் பார்த்தா பார்க்கறதுக்கே அட்ராக்டிவா இருந்தது. ஸோ அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோசை கரண்டி, குழம்பு கரண்டி, கத்தி, சிசர் எல்லாம் வந்து வால்ல வந்து ஹேங்கிங் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரெண்டாவது ப்ராடக்ட். அப்புறம் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீ, ஆயில் இந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பூன் இருக்கும். இது வந்து கிளாஸ் ஜாரு. கொஞ்சம் மெயின்டைன் பண்றது நம்ம பார்த்து தான் மெயின்டைன் பண்ணோம். அதுலேயே இது வந்து ப்ரஷ்ஷு. ஆக்சுவலாக தோசை எல்லாம் நம்ம சுடுறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுவோம், இல்லைன்னா கிரில் பண்ணும்போது ப்ரஷ் பண்ணுவோம்ல, ஆயில் அப்ளை பண்ணுவோம்ல, அது மாதிரி. அது ஸ்பூனு, இது ப்ரஷ்ஷு. இது ரெண்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு 4-in-1 பாக்ஸாக வாங்கினேன். பட் இதுல பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்கு ஒவ்வொரு செக்ஷனும். ஸோ இதை வந்து ஸ்பைசஸ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏர் டைட்டு ஜாரு. இது ஒரு 4 பீஸ் வந்தது. 750 அந்த மாதிரி அளவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜாரு. நான் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கீழே இந்த வீடியோலையும் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து ஸ்நாக்ஸ் பிளேட்டு. இது ஒரு 4 பிளேட்டு. இது வந்து ஃபைபர் தாங்க, பிளாஸ்டிக் கிடையாது. இதுக்கு ஒரு கீ செயின் ஃப்ரீயாக வந்துச்சு. அப்புறம் இது பார்த்தா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸு எல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு பேகு. இது ரீயூசபிள் பேகு. ஸோ நம்ம வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 சைஸ் வரும், பெருசு, மீடியம், சின்னதுன்ற மாதிரி. 4 பேகு, மொத்தம் 12 பேக்ஸ் வரும். இது ஒன்று ஆர்டர் பண்ணேன். இது எல்லாமே நல்ல ரீசனபிள் ரேட்ல தாங்க இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளா வந்து ஆயிலுக்கு ஒரு கேன் வாங்கணும்னு இருந்தேன். நான் 2-3 கேன் வாங்கி மாத்திட்டேன். எல்லாமே லீக்கேஜாவே இருந்தது. ஸோ இந்த பாட்டில் ஜார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதுல வந்து 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி 2 ஜார் வாங்கினேன். அப்புறம் இந்த பேஸ்கெட் வந்து கிராசரிஸ்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட்டா வாங்கலான்னு இருந்தேன். ஆனா இது ஒன்று வாங்கினா இன்னொன்று 2 சேர்ந்து வர்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த பேஸ்கெட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அப்புறம் டீக்கும் சுகருக்கும் வந்து இப்போ எல்லாருமே அந்த மாதிரி கவுண்டர் டாப்ல வைக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளாக்கு. ஸோ இது ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்புறம் இந்த ஜார் பார்த்தீங்கன்னா இது 8 பீஸ் வரும். இதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 1/2 கிலோக்கும் இல்லை 1/2 கிலோ கம்மியாக தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 8 ஜார் வரும். அது பிளாஸ்டிக் தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வரும். இது வந்து கிளாஸு. நம்ம வந்து இந்த ஓமம், அப்புறம் இது கசகசா இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு நான் அதை ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி ஆனியன் பேஸ்கெட், ஆனியன், டொமேட்டோ, பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து கெட்டு போகாது வெங்காயம், தக்காளி எல்லாம். இதுக்கு வந்து வீலும் வருது, 4 வீலு. இது வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கணும். அந்த 4 வீலும் டைட் பண்ணிட்டு அதுலேயே வந்து நமக்கு மூவ் ஆகாத மாதிரி அவங்க ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. அதுபடி ஃபுல்லாக மாட்டியாச்சு. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது ஒன்று தாங்க ப்ரைஸ் வந்து 1500 சம்திங். மற்றது எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மி தான். இது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாரு, இது 1 kg பிடிக்கிற மாதிரி 4 ஜாரு. இது எல்லாமே நான் வந்து சோலிமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அதுல தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து உப்பு ஜாரு. இது வந்து செராமிக்ல. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு 1/4 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளா டிஃபன் பாக்ஸ் வந்து
செக்ஷனா இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அதனால இந்த டிஃபன் பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள, வெளியில பிளாஸ்டிக். இதுக்கு வந்து ஃபோக் ஸ்பூனு இதெல்லாம் வருது. இதுக்கு ஒரு லஞ்ச் பேக்கும் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலா சின்னதா இருந்தது. இந்த லஞ்ச் பேக் மட்டும் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இது ஓகே தான், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து நான் ஒரு ஹோல்டர், அதாவது வால் மவுண்ட் பண்ற மாதிரி ஒரு ஹோல்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அந்த இதை வந்து பின்னாடி ஸ்டிக் பண்ணிட்டு இதை நம்ம மாட்டிக்கணும். அதே மாதிரி இதுவும் இன்னொரு பீஸ். இது வந்து நான் சிங்க்ல வந்து இந்த விம் பார், லிக்விட் இதெல்லாம் வைக்கிற மாதிரி இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரி தான், இது கொஞ்சம் பெரிய சைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஷ் ரேக் தாங்க. இது வந்து நான் பிளேட்ஸ், டீ கப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் கிராக்கரி யூனிட்ல. அதுக்கு நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் இதெல்லாம் வந்து பிளேட் ஸ்டாண்டு. இதுலேயும் கொஞ்சம் செக்ஷன்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஒன்று இருக்கு. இது வந்து நான் இன்னொன்று ஆர்டர் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி ரேட்டுங்க. 8 பீஸ் வருது. ரொம்ப குட்டி குட்டியா பிளான்ட்ஸ், கலர்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டில் வந்து அங்கங்க வச்சு அழகா வச்சுக்கலாம். கிச்சன்லயே நீங்க வந்து கவுண்டர் டாப்லயே அங்கங்க வச்சு அழகுபடுத்திக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹூக்கு. இது நம்ம கிச்சன் டைல்ஸ்லயே ஒட்டிக்கலாம். 10 kg வரைக்கும் இது வெயிட் தாங்கும். அப்புறம் வந்து இது கிச்சனுக்காக இந்த மேட் ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல கிரிப்பா இருக்கு. ஸ்கிட் ஆகாம இருக்கும். நல்லா இருக்குது. இதுவும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப்பு, அப்புறம் அந்த டைல்ஸு, ஸ்டவ் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ற மாதிரி இந்த ஊக்கி பிராண்ட்ல இருந்து 2 ஸ்ப்ரே ஆர்டர் பண்ணேன். அப்புறம் வந்து இது நான் வாங்கின ஜாருக்கெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அதுல எழுதி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒன்று வாங்கினேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஈஸியா நம்மளால பார்த்து நம்ம எடுத்துக்க முடியும். எல்லா ஜாருமே நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா கிராசரிஸும் வாங்கி எல்லாத்துலேயும் அதில் நான் வந்து கொட்டி ஸ்டிக் பண்ணி எல்லாம் எழுதி வச்சுட்டேன். எல்லாமே வந்து கிச்சன் டூருன்னு நான் உங்களுக்கு வந்து ஒன்று போடுறேன். நான் வந்து கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அடுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரீசனபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்குது. நம்ம வந்து எதுக்காக நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குகிறோமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம கம்ஃபர்டபுளாக எதுக்கு வேணுமோ நம்மளாவே ஒரு ஐடியா பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நல்லபடியாக வந்துச்சு ப்ராடக்ட்லாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் அடுத்து வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி என் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத கிச்சன் டூராக போடுறேன். அடுத்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.